இங்கே கோவில் போர்தீவு வம்சாவளி என குறிப்பிடப்படுவது கோவில் போர்தீவு, பொருகாமம், புன்னைக்குளம் மற்றும் எமது கிராமத்தைச் சேர்ந்தவர் வாழ்கின்ற அனைத்து பிரதேசங்களிலும் இருந்து நாங்கள் இங்கே அனுமதிக்கின்றோம். அந்த வகையில் உடனடியாக இங்கே நடுவர்கள் சரக்குபுரம் வருவதற்காக ஏறுவதை நடுவனம் புரிவதற்காக வந்திருக்கின்றார்கள். விருப்பமுடைய வீரர்கள் உடனடியாக தங்களுடைய அணியை பதிவு செய்து களத்தை ஆரம்பிக்குமாறு தங்களை பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம். உடனடியாக தற்போது ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற நிகழ்வு பெண்களுக்கான முட்டி உடைத்தல். எனவே பெண்களுக்கான முட்டி உடைப்பத நிகழ்வுக்கு நடுவனம் புரிவதற்காக தொடர்ந்து ஆரம்பிக்கப்படவிருக்கும் நிகழ்வு தலையணை சமர், ஆண்களுக்கான தலையணை சமர் நிகழ்வு உடன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக எமது கிராமத்தின் அருள் ஜுவல்லரி உரிமையாளர் திருபரன் அண்ணா அவர்களையும் மற்றும் கழகத்தின் மூத்த உறுப்பினர் எஸ் வசந்தராஜா வர்த்தகர் அவர்களையும் ஆசிரியர் கமலலோஜினி அவர்களையும் அந்த நிகழ்வினை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து ஆரம்பிக்கப்படவிருக்கும் நிகழ்வு தலையணை சமர். இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக எமது அருள் ஜுவல்லரி உரிமையாளர் திருப்பரன் அண்ணா அவர்களையும் கழகத்தின் மூத்த உறுப்பினர் வசந்தராசா வர்த்தகர் அவர்களையும் ஆசிரியை கமலலோஜினி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்விற்கு போட்டியாளர்களை அழைக்கப்பட்ட போதும் இதுவரை 2 போட்டியாளர்கள் மாத்திரம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கழக உறுப்பினர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்குமான அன்பான அறிவித்தல். குறித்த விளையாட்டு நடைபெறும் இடத்தில் அந்த விளையாட்டுக்கு என வருகை தந்திருக்கும் வீரர்களை தவிர ஏனைய வீரர்கள் அனைவரும் பார்வையாளர்களின் பார்வைக்கு எந்தவித தடங்களும் இல்லாத வகையில் ஒதுக்குப்புறமாக நின்று அந்த நிகழ்வினை கண்டுகளிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையில் எமது கிராமத்தை பொறுத்தவரையில் ஆண்களை விட பெண்கள் தான் அளவிலும் வலிமையாக இருக்கின்றார்கள் என்பது சிறந்த உதாரணம். இங்கே தலையணை சமருக்காக ஆண்களில் யாரும் வரவில்லை, ஒருவர் மாத்திரம் வந்திருக்கின்றார். ஆனால் முட்டி உடைப்பதற்காக 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வரை தந்திருக்கின்றார்கள். உண்மையில் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எமது கிராமத்தில் ஆண்களை விட பெண்கள் மனதளவிலும் உடலளவிலும் வலிமை மிக்கவர்கள் என்பதை வழுக்குமரம் நிகழ்வுக்கு போட்டியாளர்கள் அழைக்கப்பட்ட போதும் 2 குழுக்கள் மாத்திரமே ஒரு இடத்திற்கு சமம் அளித்திருக்கின்றார்கள். மேலதிகமாக இன்னும் 10 நிமிடங்கள் வழங்கப்படும். அந்த குறித்த நேரத்திற்குள் எவரும் சமம் அளிக்காத சந்தர்ப்பத்தில் 2 குழுக்களுக்கும் இடையிலான போட்டிகள் உடன் ஆரம்பிக்கப்படும் என்பதை விரைவாக அறிவித்துள்ளோம். எமது மைதானத்தில் தற்பொழுது எமது கிராமத்தோடு பின்னிப்படைந்த பிலாலிவேம்பு மற்றும் விளாந்தோட்ட பகுதியைச் சேர்ந்த உறவுகள் இருப்பின் அவ்வுறவுகளும் இவ்விளையாட்டில் பங்கு கொள்ளலாம் என்பதனை இவ்வேளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம், பெண்களுக்கான முட்டியுடைத்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆண்கள் என சளைத்தவர்களா அவர்களுக்கான முட்டியுடைத்த நிகழ்வு இது ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது. இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக எமது கிராமத்தின் சமாதான நீதிவானம் முன்னாள் கழக உறுப்பினருமான குமாரநாயகம் ஐயா அவர்களையும் மற்றும் கிராம உத்தியோகத்தர் ரவி ஐயா, ஆசிரியர் ரஜினிகாந்த் அவர்களை குறித்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்களுக்கான போட்டியிடத்தினோடு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துக்கு போட்டியிடத்தினோடு பங்களும் அனைத்து ஆண்களும் சமமளிக்குமாறு தயவாக கேட்டுக்கிறோம்.
மைதானத்தில் கழக சீருடை அணிந்த வீரர்கள் எமது மைதான விளையாட்டுகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்பொழுது வேண்டிக் கொள்கின்றோம். மற்றும் எமது மைதானத்தில் அதிகளவு கழக சீருடை அணிந்த வீரர்கள் ஒழுங்கற்ற நிலையில் காணப்படுகின்றனர். எனவே எமது மைதான பாதுகாப்பு கருதி சற்று ஓரத்தில் நின்று பாதுகாப்பினை வழங்குமாறு பணியோடு கேட்டுக் கொள்கின்றோம். தற்பொழுது ஆண்களுக்கான முட்டியடைக்கும் போட்டியானது இடம்பெற இருப்பதனால் இவ்மைதான முட்டியடைக்கும் வீரர்கள் இருப்பின் தற்பொழுது எமது மைதானத்தில் நடுவனம் புரிந்து கொண்டிருக்கும் எமது கழக உறுப்பினர்களுக்கு முன்பு சமூகம் அளிக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆமாம், இந்த விளையாட்டு விழாவினை சிறப்பிக்கும் முகமாக முதலாவதாக நடைபெற்ற அந்த முட்டாயோட்ட போட்டியில் பங்கு பற்றி அதில் வெற்றி பெற்றிய சிறுவர்கள் முதலாம் இடத்தில் பெறுவது சானா தேஜஸ்வி, இரண்டாம் இடத்தில் பெறுவது சானா தவிசாயினி, மூன்றாம் இடம் ஜோ அகன்யா. ஆமாம், முட்டாயோட்ட நிகழ்விலே பங்கு பற்றி பரிசிலை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சிறுவர்கள் முதலாம் இடம் சானா தேஜஸ்வி, இரண்டாம் இடம் சானா தவிசாயினி, மூன்றாம் இடம் ஜோ அகன்யா. குறித்த விளையாட்டினை ஆரம்பித்து நடத்திய எமது கழகத்தின் முன்னாள் தலைவரும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தருமான பி நடராஜா ஐயா அவர்களும் மற்றும் விரிவுரையாளர் மயூரன் சார் அவர்களும் அந்த நிகழ்வுக்கான பரிசுகளை வழங்கி வைப்பார்கள். ஆமாம், குறித்த நிகழ்வில் மிட்டாயோட்ட பரிசிலை பெற்றுக்கொள்ள வருகின்றிருக்கும் அந்த சிறுவர்களுக்கான பரிசுகள் இதோ. நடைபெற்று முடிவிட்டு சிறுவர்களுக்கான மிட்டாயோட்ட நிகழ்வுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. முதலாம் இடம் தேஸ்வி, இரண்டாம் இடம் தவிசாயினி, மூன்றாம் இடம் அகன்யா ஆகிய மூவரும் எமது வெற்றி பீடத்துக்கு முன்பாக வருகை தந்து தங்களுக்குரிய பரிசு பொருட்களை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். இவர்களுக்குரிய பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் திருவாளர் டாக்டர் என் சத்யாசாகரன் சேர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் டாக்டர் மதிப்புக்குரிய என் சத்யசாகரன் சேர் அவர்களை சிறுவர்களுக்கான மிட்டாயோட்ட நிகழ்வுக்குரிய பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு தங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அதனைத் தொடர்ந்து 2024 ஆண்டுக்குரிய துவிச்சக்கர வண்டி ஓட்டம், மருதன் ஓட்டம் ஆகிய நிகழ்வுகளில் பங்கு பெற்று முதலாம் இடம், இரண்டாம் இடம், மூன்றாம் இடங்களை பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே இப்போட்டியில் பங்கு பெற்று வெற்றியை ஈட்டிய வீரர்கள் பரிசினை பெறுவதற்கு தாங்கள் தயார் நிலையில் இருக்குமாறு தங்களை அன்போடு வேண்டுகின்றோம். நேற்று நடைபெற்று முடிவுற்ற மருதனோட்டம், சைக்கிள் ஓட்டம் ஆகிய போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி ஈட்டிய முதலாம் இடம், இரண்டாம் இடம், மூன்றாம் இடத்தினை பெற்ற வீரர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே இப்போட்டியில் பங்கு பெற்று
வெற்றியை ஈட்டிய வீரர்கள் பரிசினை பெறுவதற்கு தாங்கள் தயாராகுமாறு தங்களை அன்போடு வேண்டுகின்றோம். உடனடியாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற நிகழ்வு ஆண்களுக்கான வழுக்குமர வருதல். அந்த நிகழ்விற்கு தற்போது 4 அணிகள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு அணியிலும் இருந்து 4 வீரர்கள் பங்கு பெற்றலாம் என்பதை அறிய தருகின்றோம். ஒரு அணியில் இருந்து 4 பேர் கொண்டதாக நீங்கள் முதலாவது சுற்றிற்கு ஏற வேண்டும். அவ்வாறு முதலாவது சுற்றில் தவறும் பட்சத்தில் ஒரு வீரரை கூட்டிக் கொள்ளலாம் என்பதை தங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது சுற்றில் ஒவ்வொரு அணியும் 4 வீரர்களை கொண்டு இந்த வழுக்கு மரத்தில் நீங்கள் வெற்றி கம்பத்தை அடைய வேண்டும். அவ்வாறு முதலாவது சுற்றில் அடைய முடியாத பட்சத்தில் ஒரு வீரரை நீங்கள் நினைத்துக் கொண்டு அந்த வெற்றி இலக்கை அடைய முடியும். பதிவு செய்யப்பட்ட குழுக்கள் உடனடியாக வழுக்கு மரம் வரும் இடத்திற்கு வருகை தருமாறு தங்களை வேண்டிக் கொள்கின்றோம். ஆமாம், முட்டியடைத்தல் நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற வீரர்களுக்கான அன்பான அழைத்தல். முட்டியடைத்தல் நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற வீரர்கள் மற்றும் நடுவணம் புரிகின்ற எமது உறுப்பினர்களின் கவனத்திற்கு, இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதற்காக வந்திருக்கின்ற இந்த வீரர்களை கிழக்குப்புறமாக மைதானத்தின் மத்தியில் நிறுத்தி இந்த நிகழ்வினை நடத்துவதாக தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணன் அங்கால மாத்திட்டான் அண்ணன் அங்கால மாத்திட்டான் அங்கால மாத்திட்டான் நடுவணம் புரிந்து கொண்டிருக்கின்ற நடுவர்களுக்கான முட்டி உடைக்கின்ற நிகழ்வுக்கு நடுவணம் புரிந்து கொண்டிருக்கின்ற நடுவர்களுக்கான அன்பான வேண்டுகோள். நீங்கள் நிலைத்து நிற்கின்ற இடத்தில் நாங்கள் வேறொரு நிகழ்வை உடனடியாக ஆரம்பிக்க இருக்கின்ற காரணத்தினால் தயவு செய்து முட்டி உடைக்கின்ற கம்பத்திற்கு கிழக்கு புறமாக அந்த முட்டி உடைத்த நிகழ்வில் ஈடுபடுகின்ற வீரர்களை அழைத்து செல்லுமாறு நாங்கள் அன்பாக வேண்டி நிற்கின்றோம். எங்களுடைய கழக மூத்த உறுப்பினர் இங்கே இந்த மேற்கு கரையில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த நிகழ்வு தெரிவதில்லை என்பதனால் அனைத்து ஒன்றிய உறுப்பினர்களும் தயவு செய்து ஓரமாக சென்று இந்த நிகழ்வினை கண்டுகளிக்குமாறு தங்களை பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முட்டியுடைத்தல் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் உடனடியாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற நிகழ்வு பெண்களுக்குரிய கெடுகு பின்னுகின்ற நிகழ்வு. எனவே கெடுகு பின்னுகின்ற நிகழ்வில் ஈடுபட இருக்கின்ற பெண்கள் உடனடியாக அந்த குறித்த இடத்திற்கு வருகை தருமாறு நாங்கள் அன்பாக அழைக்கின்றோம். அடுத்ததாக ஆடுகளம் நிகழ்வு இடம்பெற இருப்பதனால் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய நம் உறவுகள் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கிராமங்களே, உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம் போரதிவு பற்றி பிரதேசத்திலே கோவில் போரதிவு இளைஞர் எழுச்சி ஒன்றியம் என்கின்ற கழகமானது எமது பிரதேசத்திலே தனித்துவம் மிக்க ஒரு சிறந்த ஒரு
விளையாட்டு கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கிராமிய விளையாட்டிலும் சரி மற்றும் கலை நிகழ்விலும் சரி தனித்துவமிக்க ஒரு கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கையில் இவ்வருடம் எமது கிராம மக்கள் மிகவும் தாமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விளையாட்டு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு. எனவே அன்பிற்கினிய கிராம உறவுகளே, இந்த இளைஞரை சேர்ந்த கழகமானது உங்களது உறவினரது கழகமாகும். எனவே நீங்கள் அனைவரும் இந்த விளையாட்டு நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புகரம் கூட்டி அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக நாங்கள் பரிசுகள் வழங்கும் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். அந்த வகையிலே நேற்றைய நாள் நடைபெற்ற சைக்கிள் ஓட்ட நிகழ்வுக்குரிய பரிசுகளை வழங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு முழு அனுசரணையும் வழங்கிக் கொண்டிருந்தவர் எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவரும் தற்பொழுது கனடாவில் வசித்து வருவருமாகிய சின்னத்தம்பி என்று செல்லமாக அழைக்கப்படும் சிவபாதம் அவர்கள். ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்விலே பங்கு வெற்றிய அந்த வீரர்களுக்குரிய பரிசுகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய கழகத்தின் இளம் வீரரான தயானந்தன் அவர்கள் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். ஆகவே அந்த சைக்கிள் ஓட்ட வீரர் தயானந்தன் அவர்களை அந்த வெற்றி கம்பத்துக்கு இடையில் வெற்றி பீடத்துக்கு அருகில் வருமாறு நாங்கள் அன்பாக அழைக்கின்றோம். அவருக்குரிய அந்த பரிசு பணப்பதிவினை வழங்கி கௌரவித்து வைக்குமாறு எங்களுடைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக இங்கு வருகிறது. இந்த நிகழ்வினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கோரையுப்பட்டி பிரதேசத்தின் மதிப்புக்குரிய பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஆடுகளம் மற்றும் சுற்றுரை பூமி நிகழ்வு நடைபெற இருப்பதால் இந்நிகழ்வுக்கு கலந்து கொள்ளக்கூடிய உறவுகள் எமது நடுவனம் புரியும் உறவுகளிடம் உங்கள் பெயரினை பதிவு செய்யுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக் கொள்கின்றோம். கோவில் போரறிவு இளைஞர் எழுச்சி ஒன்றிய காலை விளையாட்டு கழகமானது தனது 34வது ஆண்டு நிறைவையும் மற்றும் மலர்ந்த சித்திரை புத்தாண்டினையும் சிறப்பிக்கும் வகையில் மாபெரும் கலாச்சார விளையாட்டு விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் எமது கிராமியம் சார்ந்த விளையாட்டு நிகழ்வுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வில் எமது கிராமம் சார்ந்த அதாவது பொருகாமம் புன்னக்குளம் மற்றும் பிலாலிவேம்பு விழாத்தோட்டம் ஆகிய கிராமத்தில் வசிக்கும் உறவுகள் இவ்விளையாட்டுகளில் கலந்து சிறப்பிக்கலாம். அத்தோடு இந்நிகழ்வுகளுக்கு சுரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் எமது கழகத்தின் வெளிநாட்டு உறவுகள் என்பதனை இவ்வேளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது கழக வீரர்களால் சேகரிக்கப்பட்ட நிதிகள் அனைத்தும் எமது கிராமம் சார்ந்த மண் சார்ந்த வீரர்களுக்கு மாத்திரமே சென்றடையும் என்பதனை இவ்வேளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக உடன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற விளையாட்டு நிகழ்வானது 15 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான சுத்துதே பூமி
வழுக்குமரம் நிகழ்வுக்கு முதலாவதாக பதிவு செய்த குழுவினர் வரவில்லை என்ற காரணத்தினால் தற்போது இருக்கின்ற 3 குழுக்களையும் வைத்து விளையாட்டு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. ஆரம்பித்ததன் பின்னர் அடுத்த அணி அதில் கலந்து கொள்ள முடியாது என்பதை தங்களுக்கு மனவருத்தத்துடன் அறிய தருகின்றோம். தற்போது இங்கே அமர்ந்திருக்கின்ற 3 குழுக்களையும் வைத்து நாங்கள் இங்கே பெயர்களை தெரிவு செய்ய இருக்கின்றோம். எனவே தயவு செய்து போட்டி ஆரம்பித்த பின்னர் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய முடியாது என்பதை தங்களுக்கு மனவேதனையுடன் அறிய தருகின்றோம். நேற்றைய தினம் நடைபெற்று நிறைவுற்ற துர்ச்சக்கர வண்டி ஓட்ட நிகழ்வில் பங்கு பெற்றி வெற்றியீட்டிய வீரர்களுக்கான பணப்பரிசு வெற்றி பீடத்திலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் தற்போது 2ஆம் இடம் 3ஆம் இடம் பெற்ற வீரர்கள் காலம் தாமதியாது வெற்றி பீடத்துக்கு வருகை தந்து தங்களுக்குரிய வெற்றி பணப்பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு தங்களை அன்போடு கொண்டிருக்கின்றோம். துவிச்சக்கர வண்டி ஓட்ட நிகழ்வில் 2ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்ட அந்த சக்கரோட்ட வீரர் லவகுமார் தரிசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எனவே லவகுமார் தரிசன் அவர்கள் உடனடியாக வெற்றி பீடத்துக்கு வருகை தந்து தங்களுக்குரிய பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு தங்களை அன்பாக அழைக்கின்றோம். இவருக்குரிய பரிசு பொருளினை வழங்கி கௌரவிப்பதற்காக இந்த நிகழ்வுக்கு முழு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிவபாதம் அவர்களின் அன்பு மைத்துனர் முன்னாள் வண்ணக்கர் கிருவிராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து திருச்சக்கர வண்டி ஓட்ட நிகழ்வில் 3ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்டவர் ராசுதுரை வேலுமோகன். ராஜதுரை மேஸ் யோகன் அவர்களை உடனடியாக இந்த இடத்துக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வீரம் விளைந்த போரதிவு மண்ணில் இதுவரை தலையடை சமர் போட்டிக்கு எவரும் வருகை தரவில்லை. எனவே இம்மைதானத்தில் இருக்கும் வீரர்கள் தானாக முன்வந்து எமது நடுவனம் புரியும் நடுவர்களிடம் உமது பெயர்களை பதிவு செய்யுங்கள். தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பரிசில் நேற்றைய தினம் துவிச்சக்கர வண்டி ஓட்ட நிகழ்வில் பங்கு பெற்றி வெற்றி ஈட்டிய வீரர்களுக்கான பரிசு. இந்த பரிசினை வழங்க இருக்கின்றார் ஸ்ரீ சித்திரவிநாயகர் சுவாமி ஆலயத்தின் மதிப்புக்குரிய முன்னாள் வண்ணக்கரும் இலங்கை போக்குவரத்து சபையின் ஓய்வு பெற்ற முன்னாள் முகாமையாளரும் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவருமான திருவாளர் கணபதி பிள்ளை கிருவராஜா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். நேற்றைய தினம் நடைபெற்ற துவிச்சக்கர வண்டி ஓட்ட நிகழ்வுக்கு முழு அனுசரணை வழங்கிய அமரத்துவம் அடைந்த தெய்வநாயகம் நல்லம்மா தம்பதிகளின் ஞாபகத்தமாக சிவபாதம் மங்கை குடும்பத்தினர் இந்த நிகழ்வுக்கு முழு அனுசரணையும் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றியை தெரிவித்து 2ஆம் இடத்தினை பெற்ற துவிச்சக்கர வண்டியோடு 2ஆம் இடத்தினை பெற்ற நபருக்கான பரிசினை இதோ வழங்கப்பட இருக்கின்றது. உரிய நபர் வந்து பரிசினை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது பிரதம அதிதி உரை. அந்த வகையிலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வினை பிரமாண்டமான முறையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய போரதிவு பற்றி பிரதேசத்தின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பிரதேச செயலாளர் திருவாளர் எஸ் ரங்கநாதன் ஐயா அவர்களை பிரதம அதிதி உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். இளைஞர் எழுச்சி ஒன்றியத்தினால் ஒழுங்கு செய்து நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சித்திரை புதுவருட கலாசார நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்கள், அதே போன்று பொதுமக்கள், விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், சிறுவர்கள், உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
குறிப்பாக விளையாட்டுக் கழகங்களினுடைய பொறுப்பாகவும் இந்த விளையாட்டுக் கழகங்களினால் தான் இந்த சித்திரை வருட நிகழ்வுகள் ஒவ்வொரு பிரதேசத்திலும் உயிர்ப்பாக இருப்பதற்கும் காரணமாக இருப்பவர்களாக இந்த விளையாட்டுக் கழகங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் கோவில் போரதீவு கிராமத்தினுடைய சிறப்பாக இந்த விளையாட்டு நிகழ்வுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர் எழுச்சி ஒன்றியத்தினுடைய கழக உறுப்பினர்களின் ஒற்றுமை, அதே போன்று இந்த பிரதேச மக்களின் ஒற்றுமையினால் தான் இவ்வாறான நல்ல விடயங்களை முன்னெடுக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த இவ்வாறான நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு விடயம் இந்த விளையாட்டு மைதானம். தலைவர் குறிப்பிட்டது போல இந்த விளையாட்டு மைதானம் தொடர்பில் இந்த விளையாட்டு மைதானத்தை விஸ்தரிப்பதற்கும் மண் நிரப்புவதற்கும் அதே போன்று இந்த விளையாட்டு மைதானத்தை தங்களுக்கு உடமையாகவும் உரிமையாக்கிக் கொள்வதற்குமான நடவடிக்கைகளை எடுத்து தர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அவர் குறிப்பிட்ட அத்தனை விடயங்களையும் செய்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் எப்பொழுது என்று சொல்லி சொன்னால், இது ஒரு அரச நிலமாக இருக்குமா இருந்தால் அத்தனை விடயங்களையுமே இலகுவாக எடுத்துக்கொண்டிருக்க முடியும். ஆனால் இந்த விளையாட்டு மைதானம் அமைந்திருக்கின்ற பிரதேசமானது உண்மையில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்திற்கு சொந்தமான ஒரு நீர்நிலையை நிரப்பித்தான் இந்த மைதானம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நான் கடந்த வாரம் கூட பிரதி ஆணையாளர் கமநல அபிவிருத்தி அவருடன் கதைத்த பொழுது கூட உண்மையில் அவர் அதற்குரிய அனுமதியை தருவதற்கு தனக்கு இருக்கின்ற சிக்கல்களை குறிப்பிட்டிருந்தார். கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் அனுமதி இல்லாமல் இந்த மைதானத்தை உண்மையில் விஸ்தரிக்க முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால் அது இன்னும் ஒரு திணைக்களத்திற்கு சொந்தமான ஒரு நிலமாக இருக்கின்றது. எது எப்படியா இருப்பினும் நீங்கள் சத்தியப்பிரமாணம் செய்த பொழுதோ நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்கிற விடயங்களை கூறியது போல சட்டத்தினூடாக இதனை முன்னெடுப்பதற்கு வேறு வழிகளின் ஊடாக நாங்கள் அதை முயற்சிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் அவ்வாறான முயற்சி வெற்றியளிக்குமா இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற விடயங்களை கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதையும் குறிப்பிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. பிரதமரை ஆட்சி சென்ற தங்களுடைய பிரதேசத்தின் மதிப்புக்குரிய பிரதேச செயலாளரை அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடைபெற்று முடிவுற்ற முட்டி உடைத்தல், அதாவது பெண்களுக்கான முட்டி உடைத்தல் நிகழ்வுக்குரிய பரிசில் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. பெண்களுக்கான முட்டி உடைத்தல் நிகழ்வில் பங்கு பெற்றி வெற்றியீட்டிய பெண் வீராங்கனை சுலக்ஷனா இவருக்குரிய பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக எங்களது கழகத்தின் ஆதரவாளர் திருவாளர் காளிதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாலிப்பொடி காளிதாஸ் அவர்கள் நடைபெற்று முடிவுற்ற பெண்களுக்கான முட்டியுடைத்தல் நிகழ்வுக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக
எமது கழகத்தின் பற்றாளர் திருவாளர் பாலிப்பொடி காளிதாஸ் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். சுலக்ஷன் அவர்கள் உடனடியாக வெற்றிப்புலத்துக்கு வருகை தருமாறு தங்களை அன்போடு வேண்டியிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மருதநோட்ட நிகழ்வுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. மருதநோட்ட நிகழ்வுக்குரிய பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடத்தினை பெற்ற வீரர்களுக்கான, அதாவது மருத நோட்டம் ஓடி வெற்றியீட்டிய வீரர்களுக்கான வெற்றி பணப்பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. எனவே இதில் வெற்றியீட்டிய வீரர்கள் வெற்றி பீடத்துக்கு முன்பாக தங்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இடம்பெற இருக்கும் நிகழ்வானது ஆடுகளம் நிகழ்வு. இந்நிகழ்வுகளுக்கு 15 வயதுக்கு மேற்பட்ட கிராம உறவுகள் கலந்து கொள்ளலாம் என்பதனை தெரியப்படுத்துகின்றோம். அதற்கு முன்னதாக இதோ உடன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற போட்டியானது சுத்துதே பூமி. எனவே இந்த சுத்துதே பூமி என்கின்ற விளையாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்ற அன்பர்கள் உடனடியாக மைதானத்திற்குள் வருகை தந்து உங்களது நாமத்தை பதிவு செய்யுமாறு உங்களை அன்பாக அழைக்கின்றனர் இளைஞர் எழுச்சி ஒன்றிய கலை விளையாட்டுக் கழகத்தினர். இன்றைய நிகழ்வுகளுக்கு முழு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் எமது வெளிநாட்டு உறவுகள் அங்கே பரிசு கொடுக்க எல்லாம் சுற்றி எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. எல்லாம் பரிசு கொடுக்குறது பரிசு கொடுக்குற எல்லாம் எடுக்கட்டாமா, அந்த சுற்றி எல்லாம் எடுக்கட்டாமான்னு சொன்னாங்க. நேற்றைய தினம் நடைபெற்று முடிவிட்ட மருதநோட்ட நிகழ்வுக்கான பணப்பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. மருதநோட்ட நிகழ்வுக்கு முழு அனுசரணை வழங்கியவர் கோவில் கொள்கை சிறப்பாக கொண்டும் கனடாவில் வசித்துக் கொண்டிருக்கும் தாமோதரம் அவர்கள். தாமோதரம் அவரின் ஞாபகார்த்தமாக மக்கள் குடும்பத்தினர் மருதநோட்ட நிகழ்வுக்குரிய அனைத்து அனுசரணையை பெற்று அந்த நிகழ்வை சிறந்த முறையிலே நடாத்தி முடிப்பதற்கு ஒத்தாசி நல்குமைக்கு எங்கள் கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இதோ பரிசில் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. சித்திரை புத்தாண்டு நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிய அனுசரணையாளர்களின் வேண்டுகோள் என்னவென்றால், இந்த பெருந்தொகை பணத்திற்காக கொள்வனவு செய்யப்படுகின்ற பரிசுகள் அத்தனையும் இந்த கோவில் போர்தீவை அண்டிய வம்சாவளியை உள்ளடக்கிய கிராம மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக நாங்கள் புரகாமம், புன்னைக்குளம், விளாங்கோட்டம், காந்திபுரம் ஆகிய கிராமங்களில் இருந்து வீரர்களை நியமித்திருந்தோம். அந்த வகையில் சரக்குமரம் வருவதற்காக முதலாவதாக தெரிவு செய்திருக்கும் வீரர்கள் காந்திபுரம், சின்ன காந்திபுரத்தைச் சேர்ந்த வீரர்கள் இப்போது சரக்குமரத்தில் முதலாவது இலக்கத்தை எடுத்து தங்களுடைய விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அணியினருக்கும் 5 நிமிடங்கள் நேரம் வழங்கப்படுகின்றது. அந்த 5 நிமிடத்திற்குள் 4 வீரர்களை கொண்டு அந்த வெற்றி இலக்கை அடைய வேண்டும். அடைய முடியாத பட்சத்தில் இன்னொரு வீரரை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம் என்பதை தங்களுக்கு அறிய தருகின்றோம்.
தம்பி உடன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற போட்டியானது சுத்துதே பூமி போட்டியாகும். இந்த போட்டிக்கு 15 வயதுக்கு மேற்பட்ட வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்பாக அழைக்கின்றேன். இருப்பினும் இந்த சுத்துதே பூமி போட்டிக்கு இதுவரையில் 10க்கும் உட்பட்ட வீரர்கள் மாத்திரமே வருகை வந்துள்ளார்கள். எனவே இன்னும் 10 வீரர்களுக்கு இந்த இடத்தில் அனுமதி வழங்கப்படும். அந்த வகையில் சுத்துதே பூமி இந்த விளையாட்டுக்கு உடனடியாக அனைவரும் வருகை வந்து இந்த விளையாட்டில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாக அழைக்கின்றனர். இளைஞர்கள் சேர்ந்த விளையாட்டு கழகத்தினர் பெண்களுக்கான கிடுகு ஆமான் கிடுகு நிகழ்வினை ஆரம்பித்து வருகிறார்கள். ஆரம்பித்து வைப்பதற்காக கிராம உத்தியோகத்தர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் மற்றும் ஆசிரியர் துஷ்யந்தன் இன்பராணி பேகா ஆகியோரை அந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்வினை ஆரம்பித்து நடுவணம் புரிவதற்காக கிராம உத்தியோகத்தர் முத்துலிங்கம் ஐயா, ஆசிரியர்